டேராடூனில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஐஸ் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி தேசிய அளவில் வெள்ளிப் பதக்கம் வென்று கோவை சிறுவன் அசத்தல். கோவை விமான நிலையம் திரும்பிய ஐஸ் ஸ்கேட்டிங் குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் கடந்த 25ஆம் தேதி தேசிய அளவிலான பனிச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. தேசிய அளவில் நடைபெற்ற இதில் நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக அணி சார்பாக கோவையில் இருந்து 3ஆம் வகுப்பு பயிலும் ஹசந்த் என்ற சிறுவன் பனிச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். கோவையில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் 8 பேர் கலந்து கொண்ட நிலையில் கோவை விமான நிலையம் திரும்பிய ஹசந்த் உள்பட 8 பேருக்கு தமிழ்நாடு ஐஸ் ஸ்கேட்டிங் சங்கத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து ஐஸ் ஸ்கேட்டிங் சாம்பியன் மற்றும் பயிற்சியாளர் பிரணவ் கூறுகையில், தற்போது ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொள்வதாக கூறிய அவர், ஐஸ் ஸ்கேட்டிங் பயிற்சி பெற வட மாநிலத்தில் உள்ளது போல தமிழகத்தில் வசதிகள் இருந்தால் இன்னும் தமிழக மாணவர்கள் சாதிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். அந்த டைம் வந்து நேஷனல்ஸ் அதாவது மொத்தமா தமிழ்நாட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அந்த வந்து மொத்தமா 3 பாயிண்ட் வந்து நிறைய வச்சிருக்காங்க. அந்த வந்து கோயம்புத்தூர் சேர் எடுத்துக்கிட்டு இப்போ மொத்தமா வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதாவது எல்லா ஸ்டேட்லையும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்ல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேட்டஸ் வந்து 2 வீக் பட் இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகுது எல்லாத்துக்கும் தெரிய எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இது இப்போ நம்ம சவுத் கம்பேர் பண்ணும்போது நார்த்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு ட்ரைனிங் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருந்துச்சுன்னா அவங்க மெடல் எடுக்கிற அளவுக்கு நம்ம பசங்க ட்ரெயின் பண்ணி நம்மளே மெடல் எடுக்கலாம். சின்ஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாக் ஆகிறதுனால நம்ம சவுத் இவங்க தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தி சவுத் வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும். நார்த் மாட்டோம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்தது ஆலோசனை அந்த பேர் சொல்லி இப்பதான் ஐஸ் ஸ்கேட்டிங்
அங்க எப்படி இருந்தது விளையாடுறப்போ? சொல்லுங்க, யார் யார் வந்திருந்தா எப்படி இருந்தது? நிறைய பேர் வந்தாங்க. ம். அதுல நான் வந்து சில்வர் அடிச்சேன். நிறைய பெரிய அக்கா வந்து பிரான்ஸ் அடிச்சாங்க. அப்புறம்